அதிமுகவுடன் ஒருபோதும் கூட்டணி வைக்காது என தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பரபரப்பு அறிக்கை ஒன்று வெளியாகியிருக்கிறது. பாஜக திமுகவை தொடர்ந்து விமர்சித்து வந்த விஜய் அதிமுக குறித்து எதுவும் பேசாததுதான் சலசலப்பு உருவாக காரணமா? இது குறித்ததான செய்தி தொகுப்பை பார்க்கலாம். 2026 ஆண்டு நடக்கப் போகும் சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி ஆகிய கட்சிகளுடன் தமிழக வெற்றிக் கழகமும் களம் இறங்குகிறது. கட்சி தொடங்கி சந்திக்கப் போகும் முதல் சட்டமன்ற தேர்தல் என்பதால் பிற கட்சிகளுடன் கூட்டணி வைக்கலாம் என அரசியல் வட்டாரத்தில் பேச்சுகள் எழுந்து வந்தன. ஆனால் தனித்தே களம் காண விரும்புவதாய் விஜய் அறிவித்ததில் இருந்து தேர்தலின் போது 5 முனை போட்டி உருவாக வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டது. இதனிடையே தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் மத்தியில் ஆளும் பாஜக அரசையும் மாநிலத்தில் ஆளும் திமுக அரசையும் சரமாரியாக விமர்சித்திருந்தார் விஜய். நம்மளோட இந்த இயல்பான அடிப்படையான கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கிற மாதிரி மக்களை மதம், சாதி, இனம், மொழி, பாலினம், ஏழை பணக்காரன்னு சூழ்ச்சி செய்து பிரித்து ஆளும் பிளவுவாத அரசியல் சித்தாந்தம் மட்டும்தான் நமக்கு எதிரியா? இந்த நாட்டையை பாழ்படுத்துற பிளவுவாத அரசியல் செய்யறவங்க தான் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரே முழு முதல் கொள்கை எதிரி, ஐடியாலஜிக்கல் எனிமி. அடுத்து திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா பேரை வச்சு தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான் நம்மளோட அடுத்த எதிரி, அரசியல் எதிரி, பொலிட்டிக்கல் எனிமி. ஒற்றுமையா இருக்கிற நம்ம மக்கள் மத்தியில் இந்த சிறுபான்மை பெரும்பான்மைன்னு ஒரு பிரிவினை பயத்தை காட்டி ஒரு ஃபுல் டைம் சீனை போடுறது ஒரு வேலையா போச்சு. நீங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட சளைக்காதவங்க தானே. மக்கள் விரோத ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க. 2 கட்சிகளைத்தான் விஜய் டார்கெட்டாக வைத்திருக்கிறார் என்றும் அதிமுக குறித்து பேசாதது கூட்டணி குறித்த சந்தேகத்தையும் எழுப்பியது. இதனிடையே அதிமுகவைச் சேர்ந்த பிரமுகர்கள் பொதுவெளிகளில் விஜயை விமர்சிப்பதை தவிர்த்து வந்தனர். இவ்வாறு சில காரணங்கள் எழுந்திருக்க நவம்பர் 17ஆம் தேதியன்று நாளிதழ் ஒன்றில் அதிமுக தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக செய்திகள் வெளியானது. அதில் அதிமுக 154 இடங்களிலும் தாவேகா 80 இடங்களிலும் போட்டியிடுவதாகவும், அப்படி வெற்றி பெற்றால் ஆந்திராவில் இருப்பது போல தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவும் விஜய் துணை முதலமைச்சராகவும் பொறுப்பேற்பார் என்றும் செய்திகள் வெளியானது. இந்த செய்திக்கு மறுப்பு தெரிவித்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பொதுச் செயலாளர் ஆனந்த் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். நாளிதழில் வந்த செய்தி பொய்யானது என்றும் பெரும்பான்மை பலத்தோடு நல்லரசை அமைப்பதே தாவேகாவின் குறிக்கோள் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தகவல் வெளியானதில் இருந்து அதிமுக பெரும் புள்ளிகள் கலக்கமடைந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. சில வருடங்களுக்கு முன்பு நடிகர் விஜய் அதிமுகவுக்கு ஆதரவளித்திருந்தார். இந்நிலையில் கட்சி தொடங்கி சந்திக்க போகும் முதல் தேர்தலில் தங்களுடன் கூட்டணி வைப்பார், அதிமுக வெற்றிக்கு பலம் சேர்ப்பார் என்று எண்ணிய அதிமுகவினருக்கு மீண்டும் ஒரு ஏமாற்றமே கிடைத்துள்ளது.